சமயத்துக்கும் அரசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் அல்தூசர் சொல்லும் போது அரசு என்பதை இரண்டு வகையாக பிரிப்பார். ஒன்று வன்முறை சார்ந்த ஒடுக்கு கருவிகளை கொண்டது, ரெப்ரசிவ் ஸ்டேட் அப்பரேட்டஸ். இன்னொன்று ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ் என்று சொல்லுவார். கருத்தியல் தளத்தில் தான் மதம் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இதை பற்றி கிராம்ஸ்கி மிக விரிவாக அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார். ஏன் இத்தாலியில் அவ்வளவு தூரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டியமைத்து ஏன் அந்த இயக்கம் தோல்வி அடைந்தது, ஏன் தோழர்கள் எதிர் பாசிச ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறார்கள் என்று அவர் மிக விரிவாக ஆய்வு செய்து கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் கருத்தியல் ரீதியாக ஆதிக்க வர்க்கத்தோடு தன்னை சமரசப்படுத்திக் கொள்கிறது என்று எழுதினார். தமிழ் மரபில் தெய்வத்துக்கு இரண்டாம் இடம்தான். முதல் பொருள் என்பது நிலம் பொழுது, கருப்பொருள் என்பதில் தான் தெய்வத்தை கொண்டு வருகிறார். எனவே நம்முடைய இயல்பான சிந்தனை மரபிலேயே முதல் என்பது நிலம் பொழுது அடிப்படை. மனம் என்பது இந்த உடலோடு சேர்ந்தது, இன்டகிரேட்டட், உடலுக்கு அப்பால் இருப்பது அல்ல. ஆனா வடமொழியிலேயோ கிரேக்க மரபிலேயோ மனம் என்பது உடலுக்கு வெளியே தனியே இயங்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக காட்டப்பட்டது. ஆக சமணமாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் அது தமிழ் சமணமாக, தமிழ் பௌத்தமாக இங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நேற்று சாந்தலிங்க ஐயாவுக்கு நடந்தது போல என்னுடைய எல்லைக்குள்ள பல விஷயங்களை பேராசிரியர் அரசு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சைவம் பக்தி இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி. இருந்தாலும் கூட நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னது போல சைவம் வைணவம் குறித்த ஒரு அறிவியல் பூர்வமான புரிதல் அல்லது ஒரு சமூக கண்ணோட்டத்திலிருந்து அதன் உருவான வரலாறு, அந்த பணுவல்களுக்குள் தொழிற்படக்கூடிய அரசியல், அதனுடைய உள்ளடக்கம், அது எவ்வாறு தமிழ் இலக்கிய மரபோடு இணைந்து செல்கிறது போன்ற சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய தோழர் அகத்தியர் பற்றி ஒரு செய்தி சொன்னார். அது பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாரதிதாசன் புஸ்தகத்தை எடுத்து அகத்தியன் விட்ட புதுக்கரடி என்ற கவிதையை படித்தீங்கன்னா அதில் விடை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அரசை அவங்க சொன்னாங்க பாருங்கள், தமிழருடைய அறிவு மரபு. இந்த தமிழ் அறிவு மரபு என்பது இந்திய பொது அறிவு மரபிலிருந்து வேறுபட்டது. ஆக இந்திய தத்துவம், இந்திய அறிவு மரபு என்பது அது எப்போதும் தன்னை ஒற்றைப்படுத்த முயற்சிக்கிறது. அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் அடங்காத ஒரு தனி மரபு என்பது தமிழ் மரபு. ஆக அந்த தமிழ் மரபு எப்போது தன்னுடைய அடையாளத்தை நிறுத்துகிறதோ அதை இல்லை என்று சொல்லி அதை நிர்மூலமாக்கக்கூடிய முயற்சிகள் வரலாற்றில் 2000 ஆண்டுகளாக நடக்கிறது. அகத்தியரை ஏன் கொண்டு வரணும்னா, அகத்தியர் வைதீகத்தின் அடையாளம். எனவே தமிழ் அறிவு மரபு வைதீகத்திலிருந்து வந்தது என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கான அடையாளம் இல்லை. சம்ஸ்கிருதம் அகத்தியர் தானே கொடுத்துருக்கிறார். இப்போ இவர் நம்ம அரசையா ஒரு செய்தியை விட்டுட்டேன்னு சொன்னார். மணிமேகலைக்கு எழுதின முன்னுரையில் பௌத்தம் மனுஸ்மிருதியிலிருந்து வந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். ஏன் சொல்லணும்னா, உங்களுக்கென்று அறிவு இல்லை. ஏற்கனவே மனு சொல்லிட்டார், வேதம் சொல்லிடுச்சு. உங்களுக்கு தனி அறிவு மரபு இல்லை என்பதை ஒரு சொல்லுவதற்கான முயற்சி 2000 வருஷமாக இருக்குது. எனவே தமிழ் அறிவு மரபு என்பது தொல்காப்பியம் தொடங்கி தன்னை தக்க வைப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் சம்ஸ்கிருதம் வடமொழி என்கிற ஒரு சுயம்தான் இருக்கிறது. நீங்களெல்லாம் மற்றமை, தி அதர். எனவே சுயம் என்பது ஆதிக்கம், அது கட்டமைக்கக்கூடிய கருத்தியலில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதற்கு எதிராக வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதுகின்ற போது ஏன் மறையவர், அந்தணர், வட சொல் கிளவி இதெல்லாம் ஏன் பேச வேண்டிய தேவை என்ன? எனவே புலமை மரபில் பொது அறிவு வெளியில் தொல்காப்பியர் காலத்திலேயே நமக்கு எதிர்மரபாக நம்மிலிருந்து நாம் சுயமாக, நம்மை தொல்காப்பியம் தமிழை சுயமாக கட்டமைக்கின்ற போது அதனுடைய மற்றமையாக வடமொழி அறிவு என்பது இருந்திருக்கிறது. எனவே இந்த வடமொழி, வைதீகம், வேதம், சனாதனம், ஜாதி, புனிதம், தீட்டு, நம்ம ஐயா சொன்னாங்க பாருங்க, எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது.
ஆக இந்த ஒரு மனிதநேய மரபு அல்லது இயற்கை மரபு, தமிழ் மரபு என்பது திணை அடிப்படையிலான மரபு என்பதில் இருந்து வைதீகம் என்ற கருத்தியல் தொடர்ந்து நம்முடைய திணை மரபோடு இயற்கை சிந்தனையோடு தொடர்ந்து அது ஒரு ஊடாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஊடாட்டம் சில நேரங்களில் நாம் அதனை மோதி வெளியே தள்ளி இருக்கிறோம், சில நேரம் உள்வாங்கி இருக்கிறோம், சில நேரம் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வைதீகம் என்பதோடு தமிழ் ஒரு எதிர்நிலைப்பாடு, உள்வாங்குதல், சமரசம், இந்த மூன்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் அடையாளம் அது எந்த காலகட்டத்திலும் தக்க வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த மதம் அப்படின்றது இப்போ தமிழர் சமயங்கள் பற்றி பேசுகிறோம். சமயம் என்பது ஒரு அடிப்படையில் அது ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதி. எப்படி மொழி என்பது ஒரு பண்பாடாக இருக்கிறதோ, மொழியிலிருந்து இலக்கியம் என்ற ஒரு துணை பண்பாடு உருவாகிறதோ, அதுபோல மொழி வாயிலாகவே சமயம் என்கிற ஒரு துணை பண்பாடு கட்டமைக்கப்படுகிறது. இந்த சமயம் என்பது ஒரு கருத்து நிலை அடிப்படைப்பட்டது. சமயத்துக்கும் அரசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் அல்தூசர் சொல்லும்போது அரசு என்பதை இரண்டு வகையாக பிரிப்பார். ஒன்று வன்முறை சார்ந்த ஒடுக்கு கருவிகளை கொண்டது, ரெப்ரசிவ் ஸ்டேட் அப்பரேட்டஸ், இராணுவம், சட்டம், காவல், இதெல்லாம் இருக்கு ஒடுக்குமுறை. இன்னொன்று ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ் என்று சொல்லுவார், கருத்து நிலை சார்ந்த அரசு கருவி. இந்த கருத்து நிலை என்பதில் தான் பள்ளிகள் இருக்கின்றன, தேவாலயம் இருக்கிறது, நம்முடைய மத நிறுவனங்கள்லாம் இருக்கிறது. ஆக ஒரு சமூகத்தில் அதிகாரம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெறும் வன்முறை சார்ந்த கருவிகள் மூலம் கட்டமைக்கப்பட முடியாது, கருத்தியல் தளத்திலும் உங்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எனவே இந்த கருத்தியல் தளத்தில் தான் மதம் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இதை பற்றி கிராம்ஸ்கி மிக விரிவாக அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார். ஏன் இத்தாலியில் அவ்வளவு தூரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டியமைத்து ஏன் அந்த இயக்கம் தோல்வி அடைந்தது, ஏன் தோழர்கள் பாசிச ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறார்கள் என்று அவர் மிக விரிவாக ஆய்வு செய்து கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் கருத்தியல் ரீதியாக ஆதிக்க வர்க்கத்தோடு தன்னை சமரசப்படுத்திக் கொள்கிறது என்று எழுதினார். எனவே இன்றைக்கு ஏன் மிக தீவிரமாக இந்துத்துவா இந்த வள்ளுவருக்கு பூணூல் போடுறது, காவி வேஷ்டி கட்டுறது, அகத்தியரை கொண்டு வர்றது, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் கருத்தியல் ரீதியாக ஒரு இனத்தை அடிமைப்படுத்திவிட்டால் அது அதற்கான அடையாளத்தை இழந்துவிடும், ஒரு ஒற்றைமையப்படுத்தலை நோக்கி சென்றுவிடும். இந்தியா என்றது அகண்ட பாரதம், அப்புறம் எல்லாமே ஒன்றாயிரும், தமிழுக்கு என்ற ஒரு தனி அடையாளம் இல்லாமல் போகும். ஆக கருத்தியல் தளத்தில் தொடர்ந்து இத்தகைய போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த மதம் என்பது அரசு என்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது, அரசினுடைய கருத்து நிலையை எடுத்து சொல்வதற்காக இருக்கிறது. இப்போ தமிழை பொறுத்தளவில் சமயம் என்பது ஒரு கடவுளை அடிப்படையாக கொண்டது. இப்போ கடவுள் பற்றிய சிந்தனை தமிழில் கடவுளுக்கு என்ன இடம், தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது இடம் தான் கடவுளுக்கு, முதல் இடம் கிடையாது. எப்படி இந்த எம்டி வாசுதேவன் நாயர் மகாபாரதத்தில் முதல் இடம் அர்ஜுனுக்கு கொடுத்துட்டாங்க, ரெண்டாம் இடம் பீமனுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் முதல் இடம் பீமனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாம் மூலம்னு ஒரு நாவல் எழுதினார். அது மாதிரி தமிழ் மரபில் தெய்வத்துக்கு இரண்டாம் இடம்தான். முதல் பொருள் என்பது நிலம் பொழுது, கருப்பொருள் என்பதில் தான் தெய்வத்தை கொண்டு வருகிறார். எனவே நம்முடைய இயல்பான சிந்தனை மரபிலேயே முதல் என்பது நிலம் பொழுது அடிப்படை, கருவில் தான் தெய்வம் வருகிறது, முதல் பொருளில் தெய்வத்தை கொண்டு வரவில்லை. ஏன்னா தொல்காப்பியர் ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையான ஒரு சமூக தளத்திலிருந்து உருவானவர். அவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லவில்லை. நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என ஐம்பூதம் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு உலகாயுதம் ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையில் பிரகிருதிவாதம், பூதவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ அடித்தளம் என்பது தொல்காப்பியத்துக்குள் இருக்கிறது. ரெண்டாவது, தொல்காப்பியத்தில் ஆன்மா இல்லை, மதத்துக்கு முக்கியமானது ஆன்மா, ஸ்பிரிட். தொல்காப்பியர் மரபியலில்
5 அறிவுகளை பற்றி பேசும்போது 6வது அறிவு மனனே என்று சொல்லுகிறார். இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும், 5 புலன்கள், 6வது புலன் அறிவு மனம் என்று சொன்னால், மனம் என்பது இந்த உடலோடு சேர்ந்தது, இன்டகிரேட்டட், உடலுக்கு அப்பால் இருப்பது அல்ல. ஆனால் வடமொழியிலேயோ கிரேக்க மரபிலேயோ மனம் என்பது உடலுக்கு வெளியே தனியே இயங்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக காட்டப்பட்டது. ஆனால் நம்முடைய சிந்தனை மரபில் அறிவு மனம் என்பது உடலோடு உயிர் எப்படி இணைந்திருக்கிறதோ அதுபோல மனம் இணைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு தான் நம்முடைய மரபு. ஆனால் அந்த மரபில் பின்னால் ஆன்மா என்ற கருத்து மத சிந்தனை வாயிலாக வருகிறது. ஆக அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு மரபில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கல்லே அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே. நம்முடைய முன்னோர் மரபு என்பது நடுகள் வழிபாடு தான். தொல்காப்பியர் சொன்னதான் முன்னோர்களை வழிபடுறது தான் நம்முடைய குலதெய்வம், முன்னோர்களை வழிபடுறது தான் தமிழ் மரபு. இன்னொரு மரபு நேற்று எல்லாம் தொடர்ந்து பேசின மாதிரி தாய் தெய்வ வழிபாடு. ஆக தமிழர்களுடைய பூர்வீக வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடு, கல் வழிபாடு, இன்னொன்று தாய் தெய்வ வழிபாடு, இதுதான் இருக்கு. ஆனால் நீங்கள் சமண பௌத்தம் வந்தாலும் கூட தமிழ் மரபினுடைய தாய் தெய்வத்தை அவர்கள் விடவில்லை. சிலப்பதிகாரத்தில் ஏன் மதுராபதி தெய்வம் வருது, மணிமேகலையில் வரக்கூடிய பெண் தெய்வங்கள் பட்டியங்கள் ஒரு 5 தெய்வங்கள் வருது, அது ஒரிஜினல் பௌத்தத்தில் கிடையாது. ஆக சமணமாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் அது தமிழ் சமணமாக தமிழ் பௌத்தமாக இங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ் அடையாளம் இல்லாமல் எந்த சமயமும் இங்கு வளரவில்லை. அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அது பௌத்தமாக இருக்கட்டும், சாங்கியமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், எல்லாம் தமிழ் அடையாளத்தோடு தான் வளர்ந்திருக்கிறது. தமிழோடு சமரசம். சீத்தலை சாத்தனார் தேராவாத பௌத்தத்தை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறார். 12 நிதானங்களுக்கு தமிழ் வார்த்தை இருக்கிறது. பௌத்தத்தின் அளவை முறை லாஜிக், அதான் சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததான் தருக்கம். அதில் பிரத்யக்ஷம் அனுமானம், இந்த 2 தான் சார் பேச வேண்டியதை நான் பேசுகிறேன். இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் என்பதுதான் உண்மையை அறிவதற்கு அல்லது அறிவை அந்த உண்மையை அறிவதற்கான கருவிகள். இந்த பிரத்யக்ஷத்துக்கு போடுறாரு நம்ம சாத்தனார் காண்டல், அனுமானத்துக்கு போடுறாரு கருதல். ஆக பௌத்தத்தினுடைய அளவையை அவர் தமிழ் படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையில் வரக்கூடிய அளவையியலில் உதாரண பகுதிகள் முழுக்க தமிழ் அடிப்படையில் அது விளக்கப்படுது. இன்னொன்று முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த அனுமானத்தில் பிழை வரலாம், அனுமான ஆபாசம், காட்சி பிழை வராது. தமிழ் மரபு எப்படியுமே பிரத்யக்ஷவாதம் தான். ஆனால் நீங்கள் வடமொழியில் இருக்கக்கூடிய பௌத்தத்தில் அனுமான ஆபாசம் சொன்னது போக பிரத்யக்ஷ ஆபாசமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மணிமேகலையில் பிரத்யக்ஷ ஆபாசம் இல்லை. இதுதான் தமிழ் பௌத்தம். ஆக ஒட்டுமொத்த பௌத்தத்தோடு நீங்கள் தமிழ் பௌத்தத்தை கரைக்க முடியாது. மணிமேகலை தனி பிரதி. அது பௌத்தம் என்ற இந்திய பொது மரபிலிருந்து விலகி தமிழருடைய காட்சி மரபு பிரத்யக்ஷவாதத்தை அடிப்படையாக கொண்டு அது அனுமான ஆபாசத்தை பேசுகிறதே தவிர பிரத்யக்ஷ காட்சி பிழையை பற்றி பேசவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது பக்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த சமணம், பௌத்தம், சாங்கியம் எல்லாம் தமிழ் அடிப்படையை, அது தமிழ் தனக்கான ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் அதை ஏற்றுக்கொள்கிறது. தன்னுடைய சுயத்தை இழந்து பொதுவில் தன்னை கரைத்து கொண்டதாக தமிழர் வரலாறு கிடையாது, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. அசோகனுடைய கல்வெட்டில் சொல்கிறார், அசோகன் இந்த தெய்வ பிரியன்னு சொல்லிக்கிறான், தனக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் சொல்கிறான், கடவுள் அருளாலும் கருணையாலும் அசோகன் ஆளுகின்ற இந்த பகுதியிலும் நான் ஆளப்படாத பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் சேர, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரன் என்பவன் நீண்ட கால விடைக்கு பிறகு ஜம்பை கல்வெட்டில் அதிகமான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக அசோகருடைய காலகட்டத்திலேயே தமிழகம் என்பது வெல்லப்படாத பகுதி. மௌரிய பேரரசால் வெல்ல முடியாத தமிழக பகுதி மோடி பேரரசாலும் வெல்ல முடியாது. அதான் உண்மையானது. ஆக இந்த நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த போராட்டம் 2000 ஆண்டுகளாக கருத்தியல் தளத்தில் இருக்கிறது. ஆக இந்த கருத்தியல் தளத்தில் என்னன்னா, இப்போ நீங்கள் நிறைய கணிப்பொறி இன்ஜினியர்கள் இருக்கிற மாதிரி தாட் வைரஸ், நீங்கள் சிஸ்டத்தில் ஒரு வைரஸ் போட்டால் இன்னொரு ஆன்டி வைரஸ் போட்டுருவீங்க.
அது மாதிரி இந்த நீங்கள் திருமுருகன் காந்தி ஆன்டி வைரஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுடைய கருத்தியலை நீங்கள் எப்படி ஒரு சிஸ்டத்தை நாசமாக்கணும்னா ஒரு வைரஸை போட்டு விட்டுலாம். அது மாதிரி தொடர்ந்து வைதீகம் அது தமிழினுடைய அடையாளத்தை சுயத்தை இழப்பதற்காக தொடர்ந்து அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு ஆன்டி வைரஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ பக்தி காலத்துக்கு நீங்கள் வரும்போதும் அதே மாதிரியான பிரச்சனை. இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தி அப்படின்றது ஒரு இந்திய பொது இயக்கமாக மாறுது. தமிழ் தன்னை ஒரு இந்திய மயப்படுத்துகிறது. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தி எனும் குழந்தை திராவிடத்தில் பிறந்து குஜராத்தில் முதியவளானாள். இது பவிஷ்யத் பிரம்மாண்டம் என்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, தேப்பமை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆக பக்தி என்பது இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்து குஜராத்துக்கு போயிருக்கு. நாங்கள் இந்திய இலக்கியம் கற்பிக்கிறனால எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிபி 5-6ஆம் நூற்றாண்டில் உருவான பக்தி இயக்கம் வங்காளத்துக்கு போய் சேரும்போது சைத்தன்யருக்கு போகும்போது கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆயிடுது. அப்போ பக்தி இயக்கம் மெல்ல மெல்ல இங்கேருந்து கிளம்பி அலையாக அடித்து போய் கடைசி வங்காளம் வரைக்கும் போய் சேருது. ஆக இந்த பக்தி இயக்கத்தின் உருவாக்கத்தினால்தான் தமிழ் என்பது ஒரு திராவிட அடையாளத்தை பெறுகிறது. ஆதிசங்கரர் ஞானசம்பந்தரை கட்டித்தழுவி திராவிட சிசு என்று சொல்லுகிறார். திராவிடம் அங்கேயே வந்துருச்சு. ஏதோ கால்டுவெல் கண்டுபிடித்ததாக இன்றைக்கி நம்ம சண்டை போட்டு புது புது கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது. ஆனால் அன்றைக்கே சௌந்தரிய லகரியில் 75வது சுலோகத்தில் திராவிட சிசு என்ற வார்த்தையை ஞானசம்பந்தரை குறிப்பிடுவதற்கு ஆதிசங்கரர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த பக்தி இலக்கியம் ஒரு வகையில் அது வைதீக கருத்தியலை ஏற்றுக்கொண்டது. 6 வகை சமயத்துக்குள்ளே வந்துடுது. நம்ம பேராசிரியர் அரசு அவர்கள் சொன்னார்கள், 6 வகை சமயம் என்பது திருமந்திரத்தில் இருக்கிறது, மணிமேகலையில் இருக்கிறது. ஞானசம்பந்தரும் சொல்கிறார், வேள்வி இந்த இறைவன் என்பவன் வேள்வியில் இருக்கிறான், மறையில் இருக்கிறான், 6 வகை சமயத்திலும் இருக்கிறான் என்பதை ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஆக இந்த சமயங்கள் பக்தி காலகட்டத்தில் ஒரு நிறுவனப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி வெறும் கருத்து நிலை தான், கருத்தியல் ரீதியாக அறிவுத்தளத்தில் இருந்தது. சமயம் என்பது ஒரு நிறுவனமாகிறது. இந்த சமயம் என்பது நிறுவனமாகின்ற போது அதற்கும் அரசு என்பதும் நிறுவனமாகிறது. ஆக தமிழகத்தில் அரசு நிறுவனமாகி ஒரு பேரரசு உருவாகின்ற காலகட்டத்தில் அதற்கு ஆதரவான ஒரு கருத்தியல் தளத்தை தான் பக்தி இலக்கியம் உருவாக்குகிறது. ஆக பல்லவர் காலம், அடுத்து சோழர் காலம். சோழர் காலத்தில் அரசு பேரரசாக மாறுது. அப்போ அரசு உருவாக்கத்திற்கு தேவையான ஒரு நிலைப்பாட்டை கருத்தியல் தளத்திலான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த பக்தி இயக்கம் உருவாக்குகிறது. கோயில் என்ற நிறுவனம், கோயில் பண்பாடு உருவாகுது. நீங்கள் 5ஆம் நூற்றாண்டில் சிதம்பரம் கோயில் கட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. பல்லவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே சோழன் ஒருத்தன் கட்டியிருக்கிறான் சிதம்பரம் கோயில். அப்போ கோயில் பண்பாடு, கோயில்ன்ற நிறுவனம் அது ஒரு உருவாகின்ற போது அதற்கு தேவையான ஒரு கருத்தியல் தளத்தை தான் இந்த பக்தி உருவாக்குகிறது. கோயில் வந்தாச்சு, சிலை வந்துருச்சு, மூர்த்தங்கள் வந்துருச்சு, செப்பு திருமேனிகள் வருது. அப்போ இதையெல்லாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த பக்தி இயக்கங்கள் உருவாகிறது. ஞானசம்பந்தர் சொல்கிறார் இறைவனுடைய உருவத்தை பற்றி. சுந்தரர் சொல்கிறார் பித்தா பிறை சூடின்றார். இறைவனோட சிவபெருமான் எப்படி இருந்தான்ற வர்ணனை வருது. அவன் தலையில் கங்கையை சூடி இருந்தான், கழுத்தில் பாம்பை போட்டிருந்தான், இடுப்பில் மான் தோலை போட்டிருந்தான், யானை தோலை போட்டிருந்தான். ஆக இப்படி இறைவனுடைய உருவம் பற்றிய வர்ணனை. அதுக்கு முன்னாடி சிவன்னா யாருன்னு தெரியாது. சங்க இலக்கியத்தில் நீலமணி மிடற்றோன்னு ஒரு வார்த்தை வருது, மாயோன் வருது, மால்ன்ற வார்த்தை வருது. எங்கும் சைவமோ வைணவமோ திருமாலோ சிவன்ற சொல்லு கிடையாது. ஆனால் பக்தி இயக்க காலகட்டத்தில் வருகின்ற போது இங்கிருந்த வழிபாட்டு முறைகளை வடக்கே இருந்த வழிபாட்டு முறைகளோடு இணைத்து ஒரு இந்திய மயப்படுத்தக்கூடிய ஒரு ஆரிய மயப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்பாடு நடக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்குது. இப்போ பேராசிரியர் வானமமலை எழுதியிருக்கிறார், பரிபாடலில் முருக ஸ்கந்த இணைப்பு. அருமையான கற்ற நம்ம முருகனை கொண்டு போய் சந்தனோட சேர்த்துட்டாங்க. திராவிட மரபுக்குரிய சிவனை ருத்ரனோடு சேர்க்கிறார்கள்.
ஆக பக்தி இயக்க காலகட்டத்தில் ருத்ரன் வேதங்களில் வர்றவன், அவன் ஆடு மாடுகளுக்கு நோய் கொடுத்துருவான். நோய் கொடுத்தா ஆடு மாடு அப்புறம் செத்து போவான். எனவே அதை பாதுகாக்கிறதுக்காக ருத்ரனை வழிபடுங்கன்னு சொன்னது. ஆக ருத்ரனை ஒரு யோகியாக இருந்த சிவனோடு சேர்க்கிறது. ஆக இப்படி ஒரு 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 அனைத்திந்திய ஒரு பொது அடையாளமாக ஒரு கடவுளை உருவாக்குறது, வெவ்வேறு வழிபாட்டு மரபுகளை ஒன்றிணைத்து ஒரு ஒற்றை மரபை உருவாக்குறது அந்த சமய நிறுவனத்துக்கு ஆதரவாக. அப்படித்தான் ருத்ரன் சிவன், நம்முடைய முருகன் ஸ்கந்தன், இந்த இணைப்புகள் பக்தி இயக்கத்தோடு சேர்ந்து நடக்கிறது. ஆக பக்தி இயக்கத்தோடு, பக்தி இயக்கம் என்பது தமிழோடு இசைப்பாடல் மறந்திறியேன், தமிழ் ஞான சம்பந்தன், தண்டமிழ் விரகன், செந்தமிழ் வித்தகன், இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டாலும் கூட ஞானசம்பந்தருடைய பாடல்களில் வேதம் வேள்விலாம் நம்ம செழிப்பாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தொடர்ந்து ஒரு பிராமணராக அறிவித்து கொண்டே இருக்கிறார். கவுனியர் கவுனிய கோத்திரத்தை சார்ந்தவன் என்பதை அவர் விட தயாரில்லை. அப்போ பக்தி இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம்னா, நீங்கள் ஏன் தன்னை தொடர்ந்து 10 பாட்டில் ஒரு பாட்டில் தன்னை கவுனியர் குலபதி, கவுனியன் ஏன் சொல்லணும்? சொல்வதற்கான தேவை என்னன்னா, நான் பார்ப்பனன், நான் சொல்கிறத நீ கேளுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், அதனால் அது சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஆக இந்த மறைஞான சம்பந்தன்னு சொல்கிறார், வேதியன் சொல்கிறார், கவுனியன் சொல்கிறார். ஆக ஒரு பக்கம் தமிழ் அடையாளத்தை அவர் தக்க வைக்கின்ற போது, இன்னொரு பக்கம் வைதிக அடையாளத்தை அவர் விட தயாராக இல்லை. இதுதான் ஞானசம்பந்தருடைய பிரச்சனை. ஆனால் அப்பருக்கு வருகின்ற போது கோத்திரமும் குலமும் என் செய்யும் கேட்கிறார். அப்ப அதுக்குள்ளே நீங்க சைவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒற்றை குரல் கிடையாது. அப்ப அப்பர் ஒரு பக்கம் வடக்கு எழுத்தாருன்னா, இவர் சம்பந்தர் வடக்கு எழுத்தாருன்னா இவர் தெற்க எழுக்கிறார் அப்பர். ஆக சைவத்துக்குள்ளேயே உள்முரண்கள் இருக்கு. ஆனால் உள்முரண்கள் இருந்தாலும் பார்ப்பன ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர்கண்டீர் நம்முடைய அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கத்தக்கவர்னு சொல்றார். அப்ப எல்லாரையும் ஒரு உள்ளிழுக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, அதுதான் பக்தி காலத்தில் நடந்திருக்கு. ஜாதி இருக்கு, ஆனால் எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து ஒன்னாவான்னு சொல்றது. அப்ப பக்தி என்கிற அந்த கருத்தியல் மிக முக்கியமான ஒரு சமூக அசைவியக்கமாக மாறுது. சமணர்களோ பௌத்தர்களோ பெரிய ஒரு அந்த சமூக அசைவியக்கத்தை கொண்டு வரவில்லை. இப்ப மணிமேகலையில அவன் அமுத சுரபி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறா. ஆனால் மக்களை ஒன்று திரட்டுறது, இந்த பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, மக்களை ஒன்று திரட்டும் அரசியல்ன்றது பக்தியில தான் வருது. அது தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்குது. அப்ப எல்லோரையும் ஒன்று திரட்டுகின்ற போது எல்லாருடைய ஜாதி அடையாளத்தை ஏற்றுக்கிறது, எல்லா வழிபாடுகளையும் ஏற்றுக்கிறது. நேற்று சொன்னாங்கல்ல, சோழர் காலத்தில் இனக்குழுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாங்கன்னு சொல்லி, அப்படியான ஒரு சேர்க்கு தான் நந்தனும் நம்ம கண்ணப்பனும். கண்ணப்பன் வேடர் குலம், ஏன் சேர்க்கணும்? அப்போ அவங்களாம் வெளியே இருக்காங்க. அப்போ சமூகத்துக்கு வெளியே இருக்கிறவர்களை உள்ளே இழுத்து ஒரு பொது அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்களெல்லாம் உள்ளே இழுக்கிறாங்க. ஆக இப்படி இந்த பக்தி பாடல்கள் 5, 6, அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார். ஆனால் கொண்டு போய் எத்தனாவது திருமுறையில் வச்சிருக்கிறான்? 11வது திருமுறையில் போய் வச்சிருக்கிறான். சைவத்தில் முதலில் பாடியவர் காரைக்கால் அம்மையார், புனிதவதியார். அந்த அம்மா வணிகர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆனால் சொந்த வணிக வர்க்கத்திற்கு எதிராக வேளாளர்களோடும் பார்ப்பனர்களோடும் இணைந்து சைவத்துக்கு வர்றாங்க. ஆக இந்த பக்தி இயக்கத்தினுடைய உருவாக்கம் என்பது அது வைதீக ஒரு ஒற்றைப்படுத்தப்பட்ட வைதீக நெறியாக, இந்து சமய நெறியாக, பின்னால் இந்துன்ற அடையாளம் பின்னாடி தான் வருது. ஆனால் வேத நெறியாக பொதுமைப்படுத்தி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்துகிற போது அவைதீகத்தை காலி செய்கிறார்கள். அப்ப அவைதீகத்தினுடைய வர்க்க நலன் என்பது வணிக வர்க்கம். அவைதீக சமணம் பௌத்தம் எல்லாமே வணிகர்கள் தான். சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீத்தலை சாத்தன் யார்? கூலவாணிகன், வாணிக வர்க்கம். இளங்கோ ஒரு வாணிகர். இளங்கோடிகள் யார் என்ற புத்தகத்தை எடுத்து பறிச்சு பாருங்க, ரகுநாதன்ல 1000 பக்கத்தில் எழுதியிருக்கிறார். ஆக அப்படி ஒரு வணிக வர்க்கத்தின் ஆதரவோடு உருவான சமண பௌத்தத்தை காலி செய்வதற்கு அல்லது அதை அழித்தொழித்து விட்டு நில உடைமை வர்க்கம் மேலெழுது. ஆக அரசு என்பது நில உடைமை உற்பத்தியிலிருந்து தான் உருவாகுது. நீங்க கைலாசபதியினுடைய
கோபுர வாசலும் புலைப்பாடியும் படிச்சு பாருங்க. கோபுரம், தஞ்சாவூர் கோபுரம் உயர உயர கீழே எம்ஜிஎஸ் நாராயணனை போய் காமிச்சாங்களாம். எம்ஜிஎஸ் நாராயணன் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் மிகப்பெரிய அறிஞர், ஒரு மார்க்சிய அறிஞர். அவரை போய் தஞ்சாவூர் கோயிலில் போய் பார்த்து மேலே ஏறி பார்த்தாராம். பார்த்துட்டு அப்புறம் தான் சொன்னாராம், அந்த நிலங்களையும் பார்த்தாராம். இந்த நிலங்களில் இருந்து தான் இந்த உயரம் வந்திருக்கு. அதுதான் கைலாசபதி கோபுரவாசலும் புலைப்பாடியும். கோபுரம் உயர உயர புலைப்பாடிகள் அதிகரித்தன. ஆக உழைக்கும் மக்கள் சுரண்டப்பட்டனர். சோழர் காலத்தில் நிலம் விற்கப்பட்டது, சொத்துரிமை, தனி சொத்துரிமை கிட்டத்தட்ட உண்டாயிருச்சு. ஆக இந்த நில உடைமை அரசின் நலம் காப்பதற்காகத்தான் சைவம் வைணவம் உதவின. அதுக்கு பின்னால வேளாளர்களுடைய எழுச்சியும் பார்ப்பனர்களுடைய இணைப்பு இருந்துச்சு. சம்பந்தர் பார்ப்பனர், அப்பர் வேளாளர், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொது எதிரியை காலி பண்றது. அப்ப சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அப்பருடைய பாடல்லே சிவனும் திருமாலும் ஒன்னா தெரிவார். அதே மாதிரி முதலாழ்வாருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவன் திருமால் எல்லாம் ஒன்றா தெரியுறாங்க, ஒரு பாட்டில் இருக்கு. நான் இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆக இவர்கள் ஒரு பொது கூட்டணி, சைவம் வைணவம் என்பது ஒரு கூட்டணி. இப்போ இந்த பரந்த இடது முன்னணி நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு வைதீக முன்னணி உருவாக்கப்பட்ட அவர்கள் ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு பொது எதிரியை சமண பௌத்தர்களை காலி செய்வது. அப்போ இந்த மதம் அப்படின்னு சொல்லும்போது மதம் சார்ந்த நம்பிக்கை, சடங்குகள், மூன்றாவது தொன்மங்கள், இந்த மூணையும் பக்தி இலக்கியம் உருவாக்குது. மதம் சார்ந்த நம்பிக்கை, மதம் சார்ந்த சடங்குகள், மதம் சார்ந்த தொன்மங்கள், இது மூணும் பக்தி இலக்கியம் உருவாக்குது. அப்ப நம்பிக்கை என்பது தனி மனிதன் கடவுள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை. அப்புறம் நீங்க சடங்குகள் பார்த்தீங்கன்னா கிரியை, சைவத்தில் சரியை, கிரியை, ஞானம், யோகம், 4 நெறி சொல்லப்பட்டிருக்கு. கிரியை என்பது கோயிலில் போய் சடங்குகள் செய்து கோயிலை சுத்தப்படுத்துறது. அப்போ இந்த கிரியை நெறியை தான் உளவாரப்படை, நம்ம அப்பருடைய உளவாரப்படை கோயில் புறா போறார். அப்போ உளவாரப்படை கையில் இருக்கிறது வெறும் கோயிலை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தானா? அதுக்கு பின்னால் நிலவுடைமை வர்க்கத்தினுடைய வர்க்க நலன் இருக்கிறது நான் சொல்லல, வேலுப்பிள்ளை சொல்றார். வேலுப்பிள்ளை தமிழர் சமய வரலாறுல அப்பர் கையில் இருக்கும் உளவாரப்படை என்பது கோயிலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் நில உடைமை வர்க்கத்தினுடைய ஒரு ஆதிக்க அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அரசு மத அடையாளத்தை பெறுவது என்பது பல்லவர் காலத்திலே உருவாயிருச்சு. நந்தி முத்திரை, கட்டுவாங்கம் என்கிற கொடி, பல்லவர்களுடைய கொடி கட்டுவாங்கம். அந்த கட்டுவாங்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, மனித எலும்புகளால், முழங்கை முழங்கால் எலும்பு, தலையில மண்டையோடு இதை போய் வைக்கிறது. அப்ப இந்த சமயம் என்பதை எது அச்சம், அவலம், கொடூரம்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் ஒரு சமயத்துக்குள்ள வருது. சிவபெருமான் அவர் காட்டில் இருப்பார். நீங்க கரைக்கால் அம்மையாருடைய இந்த திருவாலங்காட்டு பதிகத்தை பார்த்தீங்கன்னா பிணம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பேய் மகள். ஆக அப்படியான காட்டில் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு அவர் வர்றார். ஆக இப்படி இந்த பக்தி இலக்கியங்கள் என்பவை சமயத்திற்கான இறைவன் பற்றிய தோற்றம், இறைவன் எப்படி இருப்பான் அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது, இறைவனுடைய தோற்றம், இறைவனை பற்றிய தொன்மங்கள். குறிப்பாக சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அட்ட வீரட்டம் என்று சொல்லுவார்கள். 8 விதமான வீர செயல்களை செய்தார். அட்ட வீரட்டானம், 8 தலம் இருக்கு, ஒவ்வொரு தளத்தில் ஒவ்வொரு வீர செயலை செய்தார்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு முக்கியத்துவம் தர்றது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்கன்னா அத்தனையும் ஒரு 520 தலத்தில் போய் பண்ணா எப்படி அந்த கருத்து போய் சேர்ந்துருக்குன்னு பாருங்க. 520 தலங்கள், 500க்கும் மேற்பட்ட தலங்களில் போய் பாடியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தலத்தில் ஒரு வீர செயல். ஒரு இடத்துல காலனை உதைத்தார், மார்க்கண்ட புராணம். ஒரு இடத்துல நம்ம பிரம்மனுக்கு 4 தலை இருந்தது, செருக்கில் இருந்தனால ஒரு தலையை மட்டும் கழட்டி தனியாக வச்சுட்டு 3 தலையாக்கி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானையினுடைய தோலை உரிச்சார், சலாந்தரனை கொண்டார், இப்படி முப்புறத்தை எரித்தார். ஆகாயத்தில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. 3 பேர் கோட்டையை கட்டிட்டாங்க அரக்கர்கள், தாதுகாட்சன், கமலாட்சன், வித்தியின் மாறி. எல்லாம் தேவர்கள் போய் ஐயா போயிட்டு வர முடியலையா, பூரா கோட்டையை கட்டி வச்சுட்டாங்க, வண்டி போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னே அவர் அப்படி நெற்றிக்கண்ணை பார்த்தார், 3 எரிஞ்சு போச்சு. முப்புறம் எரித்த கதை இது எல்லாமே வருது. இது திட்டமிட்டு சம்பந்தர் திட்டமிட்டு எழுதுறார்.
நீங்கள் வந்து 8வது பாட்டில் ராவணனுடைய ஆணவத்தை அடக்கியவர். ராவணன் கையிலே மலையை தூக்கிட்டான். தூக்கின பிறகு அவர் பெருவிரலை வச்சு ஒரு அமுக்குனார், அப்படியே அமுங்கி போச்சு. அதுக்கப்புறம் அவன் கை விரலே வைத்து சாமானத்தை மீட்டினார், பிழைச்சி போன விட்டுட்டார். ஆக 8வது பாட்டு முழுக்க ராவணனை அடக்கியது. 9வது பாட்டு முழுக்க இந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடினது. அவர் மேலே உலகளந்த மாதிரி, உலகளந்தார்ன்றது திருமாலுக்கு இருக்கு, சிவனுக்கு வச்சிருக்கிறாங்க. சிவனை தேடி இவர் மேலே போறாரு, அப்படியே பறவையாகி அன்னமாகி மேலே போய்கிட்டே இருக்காரு. பிரம்மன் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரே ஒரு இந்த தாளம்பூ அந்த இதழ் மட்டும் வருதுன்னா அது எத்தனையோ கோடி காலம் நான் வர்றேன்னு சொல்லுது. இவர் கீழே பன்றியாகி போய்கிட்டே இருக்கிறார், கண்டுபிடிக்க முடியல, அடிமுடி. அப்ப சிவபெருமானை ஒரு தனிப்பெரும் தலைவராக காட்டக்கூடிய முயற்சி தான் அந்த 9வது பாட்டில் மாலையன். 10வது பாட்டு முழுக்க புறச்சமயங்களை காலி பண்றது. நம்ம அரசையா சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் தீசு நடராஜன் எழுதியிருக்கிறாரு. ஒரு வசவு சொல் அகராதியை தயாரிக்கலாம்ன்றார். டிக்ஷனரி எதுக்கோ டிக்ஷனரி போடலாம். அபியூஸ் வேர்ட்ஸுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டிங்கன்னா நீங்கள் சம்பந்தருடைய 10வது பாட்டை எடுங்கன்றார். அமனர் குண்டர் நின்று துழல் அமனர். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கருப்பாக இருக்காங்க. 58ன்னு சொல்லிட்டார். அதில் முக்கியமாக இருக்கிறது என்ன, கருப்பாக இருப்பாங்க. அதான் நீங்கள் கவனிச்சுக்கிறணும். இந்த சமணர் பௌத்தமும் சேர்ந்து தான் வருது. பௌத்தர், சமணர், சாங்கியர் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா கருப்பாக இருக்காங்க. அதையும் சொல்கிறாரு சம்பந்தர், இவங்கெல்லாம் கருப்பாக இருக்காங்கன்னு. ஆக இப்படி தொடர்ச்சியாக பாடலை திட்டமிட்டு ஒரு கருத்து நிலையை உருவாக்குவதற்காக பார்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்தி இயக்கம் என்பது பௌத்த சமணத்தின் அறிவு மரபுக்கு எதிராக ஒரு உணர்ச்சி மரபு வருது. அதனால சமணத்தினுடைய துறவை காலி பண்ணி இல்லற வாழ்க்கையில், ஏன்னா சமணர்கள் போய் மலை மேலே உட்காந்து, இப்போ நேற்று கூட சாந்தலிங்க ஐயா சொன்னார், முன்னாடி உள்ள 10 போச்சு 60 20 இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தான்னு சொல்லி. அப்போ இந்த உயிரை ஒடுக்கி இருக்கக்கூடிய அந்த உண்ணாவிரதம் துறவுக்கு மாறாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நீ காட்டில் போய் துறவி பண்ண சேவையில்லை. சம்பந்தர் சொல்றார், இந்த உலகத்திலே இருக்கலாம், இந்த உலகத்திலிருந்து வாழலாம். ஆக இந்த உலகத்தின் மீதான உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல் இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. இப்போ எல்லாமே இந்த சம்ஸ்கிருதத்தில் எழுதினவன் வடக்கல்ல பிராமணன் கிடையாது. 100க்கு 90% பிராமணர்கள் தெற்கத்திய பிராமணர்கள். ஆதிசங்கரர் யார், ராமானுஜர் யார், மத்துவர் யார், துவைதம் அத்வைதம் விசிஷ்டா துவைதம் 3 தான் இந்திய தத்துவ மரபுல முக்கியமானது சொல்லுவோம். 3 தத்துவத்தையும் உருவாக்கியவர்கள் அன்றைய தமிழர்கள், தமிழ் பார்ப்பனர்கள், அவ்வளவுதான். அதில் ஆதிசங்கரர் தமிழ்நாட்டில் அன்றைய காலடின்றது இன்றைய தமிழகம் தான். ராமானுஜர் இங்கே இருந்தார். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கருடைய அத்வைதம் என்பது பிரம்மம் ஒன்றுதான், ஜீவாத்மாவுக்கு எந்த இதுவும் இல்லை, உலகத்துக்கு இருப்பு இல்லை, மாயாவாதம். மாயாவாதத்தை அவர் தனியாக ஒன்றும் உருவாக்கலை, பௌத்தத்திலேருந்து கடன் வாங்கிட்டார். அவர் ஒன்றும் சொந்தமாக உருவாக்கலை. இந்த உலகம் சூனியம்ன்றது ஆதிசங்கரர் அவராக உருவாக்கின கருத்தில் பௌத்தத்திலிருந்து வாங்கப்பட்ட சூனியவாதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அத்வைதத்தில் பிரம்மம் ஒன்றுதான் நிதர்சனம், உலகம் இல்லை, உண்மை இல்லை என்று சொல்லுவதுதான் அவருடைய அத்வைதம். அப்ப அந்த அத்வைதத்தில், ஆனால் சைவ சித்தாந்தத்தில் வரும்போது உலகம் உண்மை, உயிர்களும் உண்மை, சைவம் அதை ஏற்றுக்கிறது. அதனால இந்த இடத்துல ஒரு சைவத்தை நீங்க வேத மதத்துக்குள்ள அறுவகைக்குள்ள வைதீகத்துக்குள்ள கொண்டு போனாலும் சைவ சித்தாந்தம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பௌத்தம், தமிழ் சமணம் மாதிரி தமிழ் வேதாந்தம் தான் சைவம், தமிழ் வேதாந்தம் தான் சைவம். அப்ப சைவ சித்தாந்தம் அது அத்வைதமாக இருந்தாலும் அது உலகத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறது, விசிஷ்டாத்வைதம் மாதிரி. ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, அத்வைதம் தான் ராமானுஜர் சொன்ன, துவைதம்ன்றது ரெண்டும் சேர முடியாது. மத்துவர் சொன்னது ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. அத்வைதம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, பார்க்கும் மரங்களில் எல்லாம் நீ இருக்கிறாய் நந்தலால, தீக்குள் விரலை விட்டால் நந்தலால நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே, இதான் அத்வைதம். ஆனால் இந்த அத்வைதத்தில் நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் கற்பனையா, எல்லாம் மாயேன்னு சொல்லும் போது காண்பதெல்லாம் உண்மை, காண்பதெல்லாம் சக்தி கண்டீர் வேறில்லைன்னு சொல்றார் பாருங்க பாரதியார். அந்த நிலைப்பாடு தான் ராமானுஜருடைய நிலைப்பாடு. அவர் உலகத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அது விசிஷ்ட அத்வைதம். ஆக இந்த தத்துவங்கள் எல்லாம் இங்கிருந்து உருவானவை தர வடக்கிருந்து தனியா உருவாகல.
நமக்கு சொந்த செலவிலே சூனிய நம்மளுக்கு தான் வைக்கிறான், வெளியால் கிடையாது. ஆக இந்த தத்துவத்தை உருவாக்கி, அதே மாதிரி நீங்கள் சமண பௌத்தத்தில் பாத்தீங்கன்னா தர்மசேனர் யாரு, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் போய் அந்த புத்த திரிபீடத்துக்கு உரை எழுதினது யாரு, எல்லாம் தமிழ் பார்ப்பனர்கள் தான், வேற யாரும் கிடையாது. நம்ம தமிழ் மூலம் தான் எல்லா வேலையும் பண்ணுது. ஆக தமிழில் அறிவு மரபு தான் ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்யுது. நம்ம தான் இனம் பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆக இப்படி இந்த மூர்த்தங்கள், வழிபாடு, புராணங்கள் ஒரு பக்கம் உருவாகின்ற போது இந்த வைணவத்திலும் இது போன்ற ஒரு அடிப்படை. இப்போ சைவம் முழுக்க 12 திருமுறைகள் தொகுத்து வச்சுட்டாங்க. முதல் 7 திருமுறை தேவாரம், அதில் முதல் 3 சம்பந்தர், ஏன்னா அவர் பார்ப்பனர். அப்பர் வயசால சீனியராக இருந்தாலும் அவருக்கு 2வது இடம் தான், 4, 5, 6 தான். சுந்தரர் 7வது வச்சுட்டாங்க. இப்போ இந்த தொகுப்புக்குள்ளே இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தில் திருமந்திரம் 10ஆம் திருமுறை, திருமந்திரம் சைவ திருமுறை ஆகுமா? இப்போ நீங்கள் சைவத்தில் தோத்திரம், சாத்திரம், புராணம். சாத்திரத்தில் திருமந்திரத்தை வச்சிருக்கிறாங்க, புராணத்தை பெரிய புராணத்தில் வச்சிருக்கிறாங்க, தேவாரம் திருவாசகம் தோத்திரம். இப்போ கேள்வி என்னன்னா, திருமந்திரம் சைவ சித்தாந்தத்துக்குரிய சாத்திரமா? ஒரு கேள்வி. ஏன்னா திருமந்திரத்தில் சைவத்தில் புரோகிதம் கிரியை நிறைய சொல்லப்படுது. சரியை கிரியையை அப்பர், சுந்தரர், சம்பந்தர் 3 பேரும் சொல்கிறாங்க சரியை கிரியையை. ஆனால் நீங்கள் திருமந்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோகிதமே கிடையாது. அன்பு சிவம் என்பார். என்ன அர்த்தம் அதுக்கு? என்பே விறகாக்கி பொன்போல் கனலில் பொரிய வைப்பினும் அன்போடு அகங்குலைவார்க்கன்றி என்போல் மைதினையை எய்த உண்ணாதே. நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்க எலும்பையே எடுத்து விறகாக்கி உங்கள் சதையவே அறுத்து போட்டு நீங்கள் இறைவனை வழிபட்டா கூட இறைவனை அடைய முடியாது. அன்பின் வழியை தான் அடைய முடியும்ன்றார். அங்கே சிவம்ன்றது இறைவனை தவிர சிவபெருமான் கிடையாது. அன்பு சிவம் 2 என்பார் அறிவிலார், அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுக்கு மேலே என்ன வேணும்? உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம். கோயில் பண்பாட்டுக்கு எதிரானதுங்க. கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் அவனாலே. சிவவாக்கியார் திருமந்திரத்தில் இருக்குங்க. ஆக இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் சைவம்னு போட்டு அடைச்சி வச்சிருக்கிறதுக்குள்ள தனியான சைவத்துக்கு எதிரான சுதந்திரமான ஒரு மாற்று மரபு இருக்கு. இதுதாங்க வீர சைவம். திருமந்திரத்தில் இருந்து தான் நீங்கள் பசவண்ணர், அக்கமாதேவி, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் போச்சு பாருங்க. சைவம் அங்கே வீர சைவமாக மாறுது. வீர சைவத்துக்குமான வேர் என்பது திருமந்திரம் தான். ஆக இந்த பக்தி இயக்க காலகட்டத்தில் தமிழில் உருவான அந்த தத்துவ மரபு தான் வெவ்வேறு விதமாக போகுது. நீங்கள் அது பின்னாடி நாயக்கர் காலம் வரைக்கும் வருது. தெலுங்கில் எழுதப்பட்ட இலக்கியங்கள், நம்ம மதுரையில் திருமல நாயக்கர் அவையில் பச்சை கப்பரப்பு வேங்கட கவி, சொக்கநாத சரித்திரம், நம்ம திருவிளையாடல் புராணம், கன்னடத்தில் சுரங்கர்னு ஒருத்தர், 63 புருஷ சரித்திரம், 63 நாயன்மார். சரி, இந்த 63 நாயன்மார் கதை எப்படி வந்துச்சுன்னா, சைவம் நம்ம பேராசிரியர் தீசு நடராஜன் சொல்லுவார், உறிஞ்சி திறன் கொண்டது, அடுத்தவன் இருந்து எடுத்துக்கிறது. சமணத்தில் 63 தீர்த்தங்கரர்களுடைய வரலாற்றை சொன்னபோது சைவம் 63 புராண புருஷர்களுடைய வரலாற்றை சொல்கிறது. ஆக இப்படி இந்த சைவம் வைணவம் என்பது அன்றைய அரசு என்கிற நிறுவனத்தை தக்க வைப்பதற்கான ஒரு கருத்தியல் தளத்தை உருவாக்கியது. ஆனால் இதில் இலக்கிய அமைப்பு, இலக்கிய அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஐயா பழநெடுமாறன் சொன்னாங்க, எளிமையான மொழி, இசை, இதெல்லாம் மேலே எழுகிறது. ஆனால் என்னென்ன ஒரு முக்கியமான பக்தி இலக்கியம் ஒரு தனி தொகுப்பாக இருக்குது, நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியத்தில் 12 திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாட்டு. இதை நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிறார், திருமுறையை நாதமுனி தொகுக்கிறார். ஆக இப்படி மிகப்பெரிய தொகுப்புகள் உருவானதற்கு பின்னால் அந்த தொகுப்பிற்குள்ள நிறைய அரசியல் இருக்கு. எப்படி சங்க இலக்கிய தொகுப்பிற்குள் அரசியல் இருக்கிறதோ, பக்தி இலக்கியத்தினுடைய தொகுப்பிற்குள்ளும் மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுபோல பின்னாடி சைவம் இந்த நம்ம பக்தி இயக்கம் என்பது ஒரு சித்தர் மரபாக மாறுகிறது. வடக்க துக்காராம், கபீர், இவங்கெல்லாம் இந்த நம்மகிட்ட இருந்து இந்த
ஊற்றுக்களை தமிழ் பக்தி மரபினுடைய ஊற்றுக்களை எடுத்துக்கொண்டு பக்தியை அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு ஞானியர் மரபாக, ஒரு மாற்று மரபு சிந்தனையாக, வைதீகத்திற்குள்ளே இருந்தே சொந்த வர்க்கத்துக்குள் இருந்தே ஒரு எதிர்வர்க்கம் உருவாவதைப் போல வைதீகத்திற்குள் இருந்தே திருமந்திரம் போன்ற நூல்கள்லாம் ஒரு மாற்று மரபாக, ஒரு கவுண்டர் ட்ரெடிஷனாக உருவாகி அது ஒரு வைத்தியத்துக்கு எதிரான வைதிகத்தின் புரோகித தன்மையை கண்டித்து அது சுயமான ஒன்றாக வளர்வதை பார்க்கிறோம். பின்னாடி அந்த மரபில் தான் தாய்மானவர், வள்ளலார், பாரதியார், நானும் ஒரு சித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர் மரபு தொடர்கிறது. அந்த சித்தர் மரபு சமய வெளியை கடந்து நம்ம ஆறுமுக தமிழன் சொல்ல போறாரு, ஒரு சமரச சன்மார்க்கமாக மாறுகிறது. சாதியும் தனந்தேன் சமயமும் தனந்தேன் என்று வள்ளலார் சொல்கின்ற வரைக்கும் உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றளவா, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றனில் வங்கவாரம் பேசுவோர் வாய்ப்புழுத்து மாழ்வரே. எல்லாம் ஒரே கடவுள் தான், பிரிவினை பேசுங்கன்னா வாய்ப்புழுத்து செத்து போவீங்க என்றார் சிவவாக்கியார். ஆக இப்படி இந்த சைவம் பின்னால் வருகின்ற போது ஞானியர் இயக்கமாகவும் சமயம் கடந்த ஒரு பொதுநெறியாகவும் மாறுகிறது. வைணவம் என்பதும் அது அதற்குள் வடகலை தென்கலை என்கிற பிரிவு உருவாகிறது. அந்த பிரிவு என்பதும் வைதீகத்திற்கும் தமிழ் அடையாளத்துக்குமான உள்முரண் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.